உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேசினாளா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான்? இல்லடா, எதுவும் பேசல. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் கால் பண்ணல. விடுறா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கூட நினைச்சிருக்கலாம். நான் கூட அப்படிதான் மாமா நினைச்சேன். பாவம் வித்யா சஞ்சய்க்கு இப்படி ஆனது நினைச்சு ஃபீல் பண்ணுவான்னு. முதலையாவது அவ நம்ம வீட்டு பொண்ணு, இப்போ அப்படி இல்லைல்ல. எப்படி அவ கால் பண்ணி கேட்பான்னு நானே அவளுக்கு கால் பண்ணி பேசிட்டேன். ஆனா அவ நம்ம நினைக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவ இன்னும் அதே மாதிரி தான் பேசுறா. என்ன சொன்னா? வேணா சஞ்சய், சொன்னா நீ கஷ்டப்படுவ. விடு, இந்த நேரத்துல நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என்ன சொன்னான்னு சொல்லு ஸ்னேகா. சஞ்சய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததோட என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சஞ்சய்க்கு இப்படி ஆனதுக்கு அவர்தான் காரணம், நான் இல்ல. இதையே காரணமா வச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்கன்னு சொன்னான். இல்ல, நீ வித்யா அப்படி சொல்லிருக்க மாட்டா. இல்ல சஞ்சய், அப்படிதான் சொன்னான். நான் என்ன பொய்யா சொல்றேன்? எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாதுப்பா. சஞ்சய், நீ போய் ரெஸ்ட் எடு. இதெல்லாம் மனசுல ஏத்திக்காத. மாமா, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன போய் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ பேசினதையே நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உனக்கு ஓகேனா பழைய பிரச்சனை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம நீங்க சேர்ந்து வாழ நான் வேணா உதவி பண்றேன். ஏன்னா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தானே, அந்த அக்கறையில சொல்றேன். ஒரு நிமிஷம், எனக்கும் அவருக்கும் எந்த பந்தமும் இல்ல. என்னோட வாழ்க்கையில அவரும் அவரோட வாழ்க்கையில நானும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க தங்கச்சிய மட்டும் இல்ல, யார வேணாலும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் போனை வைக்கிறேன். கேட்டீங்களா நீங்களே? இப்பவாவது தெரிஞ்சுக்கோங்க, யார் உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கா, யார் நடிக்கிறாங்கன்னு. நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிட்டு தான் ஆவணும் சஞ்சய், அதான் உண்மை, வேற வழி இல்ல. நீதான் உனக்கு ஒண்ணுன்னா வித்யா துடிச்சு போயிடுவான்னு சொல்ற, ஆனா அவ அப்படி யோசிக்கலையே. உன்ன அந்த நிலைமையில யார் பாத்திருந்தாலும் உனக்கு உதவி பண்ணிருப்பாங்க சஞ்சய். உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் உன்ன அந்த நிலைமையில பாத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.